بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இறைவன் கடமையாக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று உளமாற பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருள் உறவுகள். கடந்த வாரம் இந்த உறவுகள் அப்படிங்கிற கருப்பொருள்ல இஸ்லாம் ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது, இஸ்லாம் பெண்ணுக்கு குறிப்பாக தாய்க்கு எந்த அளவுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது, நமது தாய்மார்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்ற விடயங்களை பார்த்தோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் நாம் பேசக்கூடிய தலைப்பு, தாயாவது ஓரளவுக்கு அப்போ பேசுவோம், தாயோட அருமை பெருமைகள் ஓரளவுக்கு எல்லாரும் பேசுவோம். ஆனால் உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரு தாயுடைய வேதனை தியாகங்கள் பேசப்படுவார்கள் அல்லது பிடித்த விளையாட்டு வீரர்களை சொல்வார்கள். ஆனால் ஒரு பிள்ளையுடைய உண்மையான ஹீரோ, ஒரு பிள்ளையுடைய உண்மையான கதாநாயகன் யாராக இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய தந்தை தான். உலகத்தில் தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார், மாற்று கருத்தில்லை. அதனால்தான் இஸ்லாம் அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது. தாய் பிரசவிக்கக்கூடிய அந்த வேதனை என்பது, தாயுடைய பிரசவம் என்பது 2 உயிர் பிறப்பதற்கு சமமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல தந்தை, எல்லா தந்தைகளும் எப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளால் நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். என்னை விட என் பிள்ளை நல்லா பெரியாள் ஆயிட்டான் அப்படின்னா சந்தோஷப்படாத தந்தைமார்கள் இருக்கவே முடியாது. எப்போதும் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதை விட இந்த பிள்ளையுடைய தந்தை என்று எப்போது இந்த ஊர் அழைக்கும் என்றுதான் எல்லா தந்தைமார்களும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இந்த காலத்து பிள்ளைங்க, ஆக்சுவலாக இது போன வாரம் பேச வேண்டிய டாபிக், ஏன்னா பிள்ளைங்க நிறைய இருந்தாங்க விடுமுறை காலத்தில். இந்த காலத்து பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தந்தை என்றால் அவருடைய உருவம் என்ன வருது அப்படின்னா, ஒரு கம்பீரமான ஒரு ஆளு, எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ரொம்ப எரிந்து விழுவார். ஆனால் உண்மையிலேயே அதற்கு பின்னால் தந்தைக்கு ஒரு வேறொரு மனம் இருக்கிறது. இங்க நம்ம செல்லம் கொடுத்து பிள்ளை கெட்டு போயிடுமோ, இங்க நம்ம ரொம்ப பாசமா இருந்தா பிள்ளை பிற்காலத்துல கஷ்டமே என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டா அப்படின்னா அவனால் இந்த உலகத்தினுடைய சவால்களை சந்திக்க முடியாமல் போய்விடுமோ என்றெல்லாம் ஒரு தந்தை இயங்கக்கூடிய காரணத்தினால்தான் எல்லா சமயங்களிலையும் அந்த பாசத்தை வெளிக்காட்டாமல், ஆனால் எப்படியாவது பிள்ளையை நல்ல முறையில கொண்டு வர வேண்டும் என்று எல்லா தந்தைகளும் விரும்புவார்கள். ஒரு காலையில் எழுந்திருப்பதிலிருந்து இரவு உறங்கும் வரைக்கும் ஒரு தந்தையுடைய நாட்கள் என்பது
பிள்ளையுடைய தேவையை சுற்றித்தான் சொல்கிறது. பிள்ளைகள் ஜுரத்துக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போவாங்களா அப்படின்னு வேதாத பேசக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று என்றவுடன் சின்ன விஷயமா இருந்தாலும் பதறி போய் ஓடி போய்வதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வியாபாரத்துக்காக மார்க்கெட்டிங் செய்பவர்கள் கூட பிள்ளைகளை குறிவைத்துத்தான் தங்களுடைய வியாபாரங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உலகத்துல தனக்கு தேவையான விஷயங்களை செலவு செய்வதில் கஞ்சத்தனம் காட்டக்கூட தந்தை கூட தன்னுடைய பிள்ளையுடைய விஷயம் என்று வரும்போது கஞ்சத்தனத்தால் ஒதுக்கிவிட்டு தாராளமானவனாக மாறி போவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தந்தை நல்லபடியா இருக்கிறார்னே வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவான், நினைத்து கொண்டிருப்பான். தந்தை அவனை ஒரு சொபஸ்டிகேட்டடாகவே வைத்திருப்பான். ஒரு சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய நாட்டம் தந்தை திடீரென்று இறந்து விடும் போது, அவன் திடீரென்று தன்னந்தனியாக இந்த உலகத்துல தவிக்க விடும் போதுதான் அவனுக்கு வாழ்க்கையுடைய கஷ்டம் புரியும். அப்ப நாம நினைச்ச மாதிரி இல்லை, நம்ம தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்ற உண்மை புரிய வரும்போது தந்தையின் மீதான பாசம் அதிகரித்து விடும். ஆனால் தந்தை இறந்த பிறகு பாசம் பிரயோஜனம் இல்லை. தந்தை இடத்துல பேச முடியும். இறந்த பிறகு அவரை பற்றி பிரஸ்தாபிப்பதால் அவருக்கு எந்த விதமான பெரிய பயனும் கிடைக்காது. இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு தாய் சூனத்திற்கான திறவுகோலாக இருக்கிறார்களோ, அதே போல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை என்பவர் ஒரு மகனுடைய சூனத்திற்கான நடுக்கதவாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முடைய சுவனத்தின் நடுக்கதவை நீ பராமரிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தந்தையை பராமரித்து, உன்னுடைய சூனத்தினுடைய நடுக்கதவை பால்படுத்த வேண்டும் என்றால் உன் தந்தையை பால்படுத்திக்கொள். எவ்வாறு தந்தையுடைய திருப்தி முக்கியமாக படுகிறதோ, தாயுடைய திருப்தி முக்கியமாக இருக்கிறதோ, அதே அளவுக்கு இஸ்லாம் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே ஒரு குடும்பத்தினுடைய அடையாளமாக, ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பாக யார் பார்க்கப்படுகிறார் என்றால் ஒரு தந்தை தான் பார்க்கப்படுகிறார். ஒரு தந்தை தான் ஒரு சமூகத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். இன்னும் சொல்ல கேட்டா நம்ம பிள்ளைகளை 3 வயது ஆன பிறகுதான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். ஆனால் நமது பிள்ளைகளுக்கான முதல் ஆசிரியர் யாருன்னா தாயும் தந்தையும் தான். அதில் குறிப்பா தந்தைக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நான் இப்ப கூட வெளியே வரும்போது பேரண்ட்ஸ் சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. அப்போ ஒரு பேரண்ட் சொன்ன, அவர் வெளிநாட்டில் வந்திருக்காரு, நாளைக்காவது பேரண்ட் மீட்டிங் வந்துருங்க. ஏன்னா பேரண்ட் மீட்டிங்னாலே அது எப்பொழுதும் பெண்கள் மட்டும் தான் வராங்க, பயான்னாலும் பெண்கள் தான் வராங்க. இங்கே பள்ளியில பயான் நடந்தா கூட, சிறப்பு பயான் போட்டீங்கன்னா கூட ஆண்கள் 4 பேர் ஒரு ஆள் வெளியே உட்காந்துருப்பாங்க. அப்ப எல்லா இடங்களிலும் பெண்கள் வரும்போது ஆண்களுக்கும் அந்த முக்கியத்துவம் தெரிய வேண்டும். நமக்கும் ஒரு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தை சொர்க்கத்தின் நடுக்கதவாகும். திருமீதியில பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை ஒரு சொர்க்கத்தின் நடுக்கதவனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி ஒரு சொர்க்கத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் வளைஞ்சு நெளிஞ்சு போகாம சொர்க்கத்துக்குள்ள நியாயமாக நேர்மையாக தாராளமாக போகக்கூடிய வகையில் நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்க தந்தையை சரியாக பராமரித்திருக்க வேண்டும். உங்கள் தந்தைக்கு தேவையான இஸ்ஸத்தை, கண்ணியத்தை, மரியாதை நீங்க கொடுத்திருக்க வேண்டும். அப்ப இஸ்லாம் தாய்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லவில்லை, தந்தைக்கும் சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி இருக்கின்றது. நாம பெரும்பாலும் தந்தையுடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து, இந்த சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்க, எங்க பாப்பா ஒரு வேளை என்ன சும்மா ஆபீஸ்ல போய் சும்மா தட்டிட்டு வந்துடுவார், அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இங்க பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக நம் முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலான தந்தைமார்கள் இன்றளவும் வளைகுடாவில் இருக்கும் போது பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார். கடுமையான வெயில் காலங்கள்ல அப்படியே உருக்கி ஊத்தக்கூடிய வெயில், 112வது மாடி மேல வெட்ட வெளியில இருந்து கொண்டு மேல போட்டிருக்கக்கூடிய அந்த கவரால் வரக்கூடிய வேர்வை இருக்குல்ல, அதை எடுத்து அப்படி புழிஞ்சா அப்படி புழியும். அந்த அளவு கஷ்டமான ஒரு வேலையை ஏன் செய்கிறான் என்றால், தன்னுடைய பிள்ளை இந்த உலகத்துல கஷ்டப்படாமல் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளை இந்த உலகத்துல நல்லபடியாக வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளை கரிசோறு சாப்பிடணுங்கிறதுக்காக
தினந்தோறும் குப்பூசை சாப்பிட்டுக் கொண்டே காலத்தை ஓட்டக்கூடியவர்கள் தான் இன்றைய தந்தைமார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் தந்தையை மகிழ்விக்கிறார்களோ, யார் தந்தையை சந்தோஷப்படுத்துகிறார்களோ, யார் தந்தையை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் கதவு திறந்து கிடக்கும். தட்ட வேண்டியதில்லை. அல்லாஹ் அவங்க சொர்க்கத்தின் கதவை திறந்து வைப்பான். எப்பனா உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய தாயையும் தந்தையையும் நீங்க நல்ல முறையிலே பராமரித்துக் கொண்டால். ஏன் இந்த விஷயம் என்று ரொம்ப சீரியஸாக பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குன்னா, நமக்கு முந்தைய காலத்தை விட அல்லது நமது காலத்தை விட இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஏராளமான கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. அவங்களுக்கு ஏராளமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ரீல்ஸ்ல பார்க்கிறதையும், ஷார்ட்ஸ்ல பார்க்கிறதையும், திரையில் பார்ப்பதையும், ரீல்களில் பார்ப்பதையும் உண்மை என்று நம்புகிறார்கள். அப்ப அந்த திரையில வரக்கூடியவர்களை, ரீல்ஸ்ல வரக்கூடியவர்களை ஹீரோன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பக்கத்திலே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வாப்பாங்கிற உண்மையான ஹீரோ, நம்ம அத்தாங்கிற உண்மையான ஹீரோ இருக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்படாமலே போய்விடுகிறது. இந்த விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கும் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம தாய்மார்கள் என்ன பண்றாங்க, தந்தைமார்களை ஒரு பூச்சாண்டிக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஏதாவது தப்பு செஞ்சா வாப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன், அத்தாட்ட சொல்லி கொடுத்துருவேன் என்று பூச்சாண்டி காட்டுவதற்கு மட்டுமே நம்மளுடைய தந்தை செய்கிறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அப்படிங்கிற இந்த கஷ்டங்களை இந்த பிள்ளைகளுக்கு வளரும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாப்பாவை பற்றிய, அத்தாவை பற்றிய, பாபாவை பற்றிய ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கும். அது பிம்பம் மட்டும் இல்ல, அதான் யதார்த்தமும் கூட. அதனாலதான் இஸ்லாம் தந்தைக்கு அந்த அளவுக்கு என்னப்படுது, கண்ணியத்தை கொடுக்க சொல்கின்றது. ஒரு சரியான ஹதீஸ்ல இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவனின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது. இறைவனுடைய திருப்தி தந்தையுடைய திருப்தியில் இருக்கிறது. இறைவனுடைய கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறதுன்றாங்க. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. எதை எதோட ரிலேட் பண்றாங்க பாருங்க. இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை, பிரபஞ்சங்களை, அகில உலகத்தை படைத்து வரிவாளிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த கோபத்தை, அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்தியை யாரோட ஒப்பிடுறாங்க? தந்தையுடைய திருப்தியோடு, தந்தையுடைய கோபத்தோடு ஒப்பிடுறாங்கன்னா, நம்ம 5 வேளை தொழுதா மட்டும் பத்தாது. நம்ம கொடுக்க வேண்டிய, நம்ம வைக்க வேண்டிய நோன்புகளை வைத்து விட்டு, நம்ம கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா போதும் இல்ல. முதலில் உங்களுடைய தந்தைகளை குளிர்விக்க வேண்டும். உங்களுடைய தந்தை மனம் கோணாமல் நடக்க வேண்டும். இதுவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயம். எப்படி வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தில் முக்கியமோ, நிறைய இந்த பிரசங்கம் செய்பவர்கள் எல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து தான் அதிகம் பேசுறோம். ஆனா உண்மையிலே அதை விட அதிகமாக இந்த விஷயங்கள் நான் கவனம் செலுத்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளன். அவன் நினைச்சா அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல சின்ன சின்ன தப்பு இருந்தா கூட மன்னிச்சிருவான். அவன் ரப்பல் ஆலமீன். அவன் தன்னுடைய இரக்கத்தை தன்னுடைய அணிகலனாக கொண்டவன். ஆனா இந்த உலகத்துல இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை விட நாம் மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ரொம்ப கவனமா இருக்கு. அதிலும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய ரத்த சொந்தங்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை பேணுவது என்றால் என்ன தெரியுமா? அவன் பேசினா நான் பேசுவேன், அவன் சலாம் சொன்னா நான் சலாம் சொல்லுவேன் என்று சொல்லுவது அல்ல உறவை பேணுவது. நீங்க அப்படித்தான் இருக்கிறோம். என்ன சொல்றான்? நான் என்ன பண்றது, அவன் பேச மாட்டான், அவன் பேசினா நான் பேசுவேன், அவன் எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடல அதனால நான் அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவன் என்னை கண்டுக்கல அதனால நான் அவனை கண்டுக்கல, அவன் நிக்கா பத்திரிகையில என்னுடைய பெயர் போடல அதனால நான் பேசல. போடாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், மறந்து இருக்கலாம், நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது. உடனே உறவு என்ன பண்றது? துண்டித்துக் கொள்வது. துண்டித்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை நியாயமும் படுத்துகிறோம். ஆனால் இறை தூதர் சொன்னாங்க, உறவை பேணுவது என்றால் அவர் சலாம் சொன்னால் நான் சலாம் சொல்வேன், அவர் உறவை பேணினால் நான் உறவை பேணுவேன் என்பது அல்ல. அவர் உறவை வெட்டி விட்டு சென்றாலும் நீ உறவை பேணுவதற்கு முயற்சி செய், உறவை கை கொள்வதற்கு முயற்சி செய். நீ அவ்வாறு உறவை கை கொள்ளும் காலமெல்லாம்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னோடு இருப்பான் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் உறவை பேணுவதில் அப்ப உறவு மற்ற உறவுகளை விட மிக முக்கியமான உறவு தனக்கு அடையாளத்தை கொடுத்த தந்தையுடைய உறவு. இன்னைக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆளுமை, இந்த திறன், இந்த அறிவு எல்லாம் வருவதற்கு ஒவ்வொருவருடைய தந்தையுமாக மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றளவு பல மேடைகளில் நான் பேசும்போது அடிக்கடி சொல்வதுண்டு, 5வது படிக்கும் போது எனக்கு வாசிப்பு ஆர்வத்தை கொடுத்த என் தந்தை தான் இன்றைக்கு நான் விருட்சமாக இருப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம். உண்மையிலே ஒரு மகன் தந்தை காட்டக்கூடிய உதவி என்ன தெரியுமா? அது சதக்கா அப்படின்னா. சதக்கானா ஒரு குடும்பத்தினுடைய சாப்பாட்டுக்காக, ஒரு குடும்பத்தினுடைய உணவுக்காக செலவு செய்வதும் சதக்கா. அப்பனா இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது? எல்லா குடும்பங்களையும் தினந்தோறும் நன்மைகளை, சதக்காக்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். என இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவரையும் இஸ்லாம் கண்டிப்பாக கல்வி கற்க சொல்கிறது. அதே போல இருவருமே அதற்குண்டான வியாபாரங்களில், தொழிலில் ஈடுபடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு யாருக்கு இஸ்லாம் சொல்றது? ஆணுக்கு தான் சொல்லுது. ஒரு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய, ஒரு குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு ஆண்மகனுக்குத்தான் இருக்கிறது. ஒரு பெண் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அது அவங்க குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் இல்லை. அப்ப ஒரு ஆணுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்ப அந்த பொறுப்புக்கேற்ப அவனுக்கான தராதரமும் அவனுக்கான கூலியும் மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பாருங்க, நிறைய சஹாபாக்களை பார்க்கலாம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களா இருக்கட்டும், அலி ரலியல்லாஹு அவருடைய மகன் ஹசன் ஹுசைனாக இருக்கட்டும், இப்படி எல்லா சஹாபாக்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளை இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக, எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மரணிக்கக்கூடிய நேரத்திலே கூட அவர்கள் அந்த கடைசி ஆசையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ் என்பதைத்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்துவிட்டு சென்றார்களே தவிர வேறு எந்த அடிப்படையிலும் இல்லை. அதனால்தான் அவர்களுடைய பிள்ளைகளின் காரணத்தினால் அவர்களுடைய தந்தைமார்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். பாப்பா தாராளமா அருங்க, அறுக்கும் போது என்னை முகம் குப்புற வச்சு அருங்க, ஏன்னா என் முகத்தை பார்த்து நீங்க இறை கட்டளையை மறந்துடுவீங்களோன்னு பயப்படுறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? தந்தை அறுக்க போற, உயிரை எடுக்க போறேங்கிற, தாராளமா செய்யுங்க, ஆனா முகம் குப்புற வச்சு செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளையை உருவாக்கி இருந்தார். இந்த பிள்ளைகள் தான் நாளைய மறுமைக்கான வாசலாக இருப்பார்கள். பிள்ளைகளை சரியாக நாம் வளர்த்திருந்தால் மறுமையில் அவர்கள் மூலமாகவே நாம் சொர்க்கத்துக்கு போகலாம். இல்லைனா அந்த குழந்தை வளர்ப்புடன் நாம் தவறி இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது நம்முடைய கை சீர்த்திற்கு காரணமாக கூட மாறிவிடலாம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் தந்தைக்கு இருக்கிறதுனா, ஒரு தந்தையுடைய தியாகங்களை நீங்கள் கணக்கில் அடக்கவே முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாமா வந்தார், இவ்வளவு செஞ்சாருன்னு சொல்லலாம், மாமி இவ்வளவு செஞ்சாங்கன்னு சொல்லலாம். தந்தை எவ்வளவு செஞ்சார் யாராலையும் லிஸ்ட் போட முடியாது. ஏன்னா பிள்ளை பிறந்ததிலிருந்து அவர் இறக்கும் வரைக்கும் அவருடைய பிள்ளைக்காக செய்து கொண்டே இருப்பார். ஒரு பிள்ளை வளர்ந்து ஆளாகி சம்பாதித்தால் கூட அந்த சமயத்தில் கூட தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது தர வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் நிச்சயமாக ஒரு தந்தையிடத்தில் இருக்கும். இரண்டாவது, பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் தான் தந்தைமார்கள். அவங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை பார்த்தா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு போதும். சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும். நமக்கு தான் படிக்க முடியல, நமக்கு தான் வசதி வாய்ப்பு இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஏன் பிள்ளையை நான் எப்படி வேணா படிக்க வைப்பேன், கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம், பார்க்குறோமா இல்லையா? கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள். எதற்காக? இவங்க பெருசாகி எங்களை காப்பாற்றுவாங்க அப்படிலாம் இந்த வாப்பாவை நினைக்கிறது கிடையாது. நம்ம பிள்ளை வளர்ந்து நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் தந்தைமார்கள். அதே போல உலகத்துல நீங்கள் ஒரு நல்ல தந்தை மகனாக இருந்தா, நல்ல வாப்பா பிள்ளையா இருந்தா
உங்க பிள்ளை எந்த தப்பு செஞ்சாலும் முதல்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். அது தப்பாக கூட இருக்கட்டும், மற்றவர்கள் சொல்வதற்கு முன்னால் உங்களிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். தப்பு செஞ்சா திட்டுவாங்க. எதுக்காக திட்டுறாங்க? நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தந்தைமார்கள் திட்டுகிறார்களே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை. அதே போல தாய் அளவுக்கு ஒரு தந்தை அன்பை பாசத்தை வாயில காட்ட மாட்டார். அம்மா அதிகமா பேசுவாங்க, அதிகமா பாசம் காட்டுவாங்க, அதிகமா கொஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தந்தை என்ன பண்ண மாட்டாரு, பாசம் காட்ட மாட்டார். ஆனால் அவர் பாசத்தை செயலில் காட்டுவார். ஒரு உடம்பு செய்யணும்னா உடனே மருத்துவமனை கூட்டிச் செல்வதாக இருக்கட்டும், பையனுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி தருவதாக இருக்கட்டும், பிள்ளை நன்றாக தூங்கிறானா என்று பரிசோதிப்பதாக இருக்கட்டும், பிள்ளை வீட்டுக்கு உள் நுழைந்தவுடன் அம்மாட்ட கேட்கிற முதல் கேள்வி புள்ள சாப்பிட்டாரான்னு தான் கேட்பாங்க எல்லா அப்பாவும். எனக்கு சாப்பாடு போடுறதை விட என் பிள்ளை சாப்பிட்டு விட்டானா, அப்போ வாப்பாவுடைய பாசம் என்பது வெளியில் உணரப்படாத பாசம், வெளியில் அந்த அளவுக்கு தெரியாத ஒரு பாசம். அவருக்கு மற்றவங்க முன்னாடி அழுதே பழக்கம் இல்லாத காரணத்தினால், தந்தை அழுது பழக்கம் இல்லாத காரணத்தினால் தந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாமளா நினைச்சுக்கிறோம். இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் தாயுடைய அன்பை பற்றி பேசப்பட்ட அளவுக்கு தந்தையுடைய தியாகங்கள் அந்த அளவுக்கு பேசப்படவில்லை. அதனாலதான் வயதாக சின்ன வயசுல பாசமா வளர்த்திருப்பாரு, வயதாக இயல்பாக அது ஆண் பிள்ளைகள் பொதுவா பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் தந்தையுடன் பேசக்கூடிய நேரம் குறைந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அம்மாட்ட போய் பேசுவான், அவனுக்கு ஏதாவது வாப்பாட்ட வேணாலும் வாப்பாட்ட பேச மாட்டான், கேட்க மாட்டான், தாயிடத்திலே தான் போய் கேட்பான். அதே போல தந்தை ஏதாவது பதில் சொன்னா இவருக்கு பழைய காலத்தாரு, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒதுக்கி விட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தந்தையுடைய சிரமங்கள் நம்ம ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டிருப்போம், அப்ப வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஏதாவது ஒரு திடீர் பணம் வந்திருக்கும், அடுத்த மாசம் பாக்குறப்பா இப்படித்தான் சொன்ன செய்யறதே கிடையாது, திட்டுறதுக்கு மட்டும் தான் நீங்கள் ஆக்கி அப்படின்னு தந்தையை கரித்து கொட்டக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் எடுத்து பார்த்தால், திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதலை எடுத்து பார்த்தால், தாய்க்கு அடுத்தபடியாக, தாயுடைய தியாகத்துக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் சிலாகிக்கக்கூடிய, இஸ்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய, இஸ்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய தியாகம் யாருடைய தியாகம்னா தந்தையுடைய தியாகம். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, அவர்கள் உங்கள் தாயோ தந்தையோ, பெற்றோரில் தாயோ தந்தையோ இருவரில் ஒருவர் உயிரோடு இருந்தால் அவர்கள் வயதான காலத்தில் அவர்களிடத்திலே உஃப் சி என்று கூட சொல்லாதே. அவங்க வயது முதுமையின் காரணத்தினால், தள்ளாட்டத்தின் காரணத்தினால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழல்ல, படுத்து இருக்கக்கூடிய சூழலை கூட தன்னுடைய இயற்கை கடன்களை கழிக்கக்கூடியவராக இருக்கலாம், அதனுடைய தள்ளாட்டம். ஆனால் நீ சிறுபிள்ளையாக இருந்த போது இவ்வாறு தான் உன்னை வளர்த்தார்கள். எனவே அவர்களுக்கு என்ன பண்ணாத, சீ என்று கூட சொல்லாதே. அவர்களின் முன்னால் உன்னுடைய குரலை உயர்த்தாது. நிறைய வீட்டில் பார்க்கிறோம், பாப்பாவுடைய குரலை விட வீட்டில் என்ன பிள்ளைகளுடைய குரல் வேகமாக ஒலிப்பதை பார்க்கிறோம். முதுமையில, கஷ்டமான காலத்தில், அவர்கள் உதவி தேவைப்படக்கூடிய சமயத்தில் அவர்களை விட்டு விட்டு செல்லாதீர்கள். இறை தூதரர்கள் சொன்னார்கள், உன் தந்தை உன் செல்வத்தின் உரிமையாளர், நீ சம்பாதித்த செல்வத்தில் உன் தந்தைக்கு உரிமை இருக்கிறது. எனவே அவர்களை நீ கைவிட்டு விடாதே. அவர்களுக்காக அதிகமாக என்ன பண்ணணும், துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா சிறு வயதில் என்னை எவ்வாறு இவர்கள் பாதுகாத்தார்களோ, பராமரித்தார்களோ, அதே போல என்னுடைய பெற்றோர்களை பாதுகாப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை பராமரிப்பாயாக என்று நம்ம அவர்களுக்காக துஆ செய்யணும். அவர்கள் மரணித்து விட்டாலும் கூட நம்முடைய அன்றாட தொழுகைகள்ல, அன்றாட துஆக்கள்ல நம்முடைய தாய் தந்தைக்காக, குறிப்பாக தாய் தந்தைக்காக அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தைகளின் காரணத்தினால் நம்மளை ரொம்ப நாள் வச்சு பார்த்தா கூட, ஓ நீ இன்னாருடைய மகனாப்பா அப்படின்னு சிலாகிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தா தந்தை மௌத்தாயிட்டா கூட, இப்ப என்னை பார்க்கும் போது என்னுடைய தந்தையுடைய நண்பர்களுக்கு என்னுடைய தந்தையுடைய பெயர் வரும், அந்த மாதிரி ஒரு நினைவு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். உங்க வாப்பா தந்தை உயிரோடு இருக்கிறாரா, அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்கள். நன்றி நேரடியாக சொல்ல முடியலையா, வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு, ஃபேஸ்புக்லாம் வந்துருச்சு, சமூக வலைதளங்களின் மூலமாக ஒரு கடிதமாவது எழுதுங்கள், ஒரு செய்தியாவது சொல்லுங்க.
அப்பதான் தந்தைக்கு என்ன தெரியும், நம்முடைய செயல்கள் பிள்ளைகளிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தந்தை உங்களிடத்தில் ஏதாவது ஆலோசனை சொன்னா, ஒருவேளை அந்த ஆலோசனை வேலைக்காகாத ஆலோசனையா இருந்தா கூட அதை நிராகரித்து விடாமல் அதை பொறுமையாக முதல் உள்வாங்குங்க. சமீபத்தில் ஒரு ஆய்வு எடுத்தாங்க. இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்றாங்கல்ல, தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற ஆய்வை எடுத்த போது அதுல பெரும்பான்மையான மக்கள், முதியவர்கள் தற்கொலை செய்வதற்கு காரணம் தன்னுடைய கஷ்டத்தை கேட்பதற்கு ஆள் இல்லை. பாடு தனியா இருக்கிற வீட்டுல ஏதாவது சொன்னா அதை காது கொடுத்து கேட்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லை என்ற தனிமைதான் அவர்கள் என்ன பண்ணுது, தற்கொலையின் பக்கம் தூண்டுகிறது. எனவே உங்கள் தந்தை ஹயாத்தாக இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கேளுங்கள். அவருக்காக டெய்லி ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். முடிந்த வரைக்கும் அவரோடு சேர்ந்து சாப்பிட பழகுங்கள். இன்னைக்கு வீடுகள்ல, நிறைய வீடுகள்ல குடும்பம் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது அருகி கொண்டு வருகிறது. அது நல்ல விஷயம் அல்ல. முடிந்த வரைக்கும் இந்த சாப்பாட்டு மேஜையிலாவது குடும்பம் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட பழகிக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஒரு 60 வயசு ஆயிடுச்சுனாலே கண்டிப்பா முதுமை பிரச்சனை நிறைய வரும். அதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுடைய தந்தைகளை புரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறுவதற்கு, நாம் கஷ்டத்திலிருந்து நல்ல நிலைக்கு முன்னேறுவதற்கு நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த நிறைய பேர்கள்ல ஒரு நபர் அல்ல, நம்ம தந்தை மிக முக்கியமான ஒரு நபர். அதனால தான் அவர் என்ன பண்ணலாம், நம்ம அவர் இறந்த